மொழிபெயர்த்திருக்கின்றார். 2 புத்தகமும் போரை சார்ந்த புத்தகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் புத்தகம் குழந்தை போராளி என்ற பெயரிலும், இரண்டாவது புத்தகம் அனோனிமா என்ற பெயரிலும் இவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். தொடர்ந்து முதலாவதாக சொற்பொழிவாற்ற தேவதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் எனது இந்நேர வணக்கம். கலை இலக்கிய விழாவின் 4வது ஆண்டு விழாவுக்கு வந்ததற்கு பெரிய மகிழ்ச்சி. தமிழ் புரியாதவிட்டால் கையெழுத்தினால் நான் முயற்சி செய்து உங்களுக்கு புரிய தமிழ் பேச முயன்றேன். இலக்கியம் என்பது கிழட்டு குதிரை கடித்த தோலின் மீது சவுட்டி சொடுக்கென்று சொன்னார்கள். அந்த ஒரு கணநேர உணர்வு, இந்த உணர்வு இலங்கை தமிழருக்கு எப்படி வந்தது? 30 வருட கால எங்கள் இலக்கியத்தை பார்க்கும்போது போருக்கு முன்னான இலக்கியம், போரின் போது வந்த இலக்கியம், போரின் பின்னான இலக்கியம் என பிரிக்கிறார்கள். இப்பொழுது போரின் பின்னான இலக்கியத்திற்கான காலம். நான் பேசுறது போரின் முன்னான கால இலக்கியம் பேசுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பவில்லை. போரினான காலத்தின் இலக்கியத்தை முன்பு பேசி அது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருப்பது நாட்டிலிருந்து, கடந்த ஆவணி மாதத்திலிருந்து தான் நான் இலங்கையில் இருக்கிறேன். அந்த வரையில் நான் அங்கு பார்த்தவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அகதி வாழ்க்கை அவர் சொன்னார். 30 வருட காலமாக சுவிஸ் நாட்டில் என்னுடைய அகதி வாழ்க்கையில் எங்களுடைய இலக்கியங்கள், புலம்பெயர்ந்தோருடைய இலக்கியங்கள், இலங்கை தமிழருடைய இலக்கியங்கள் அகதி வாழ்வையும் பிறந்த மண்ணை விட்டு பிரிந்த சோகத்தையும் பதிவு செய்தது. இதுதான் முதல் கட்டம். அங்கே எங்களுக்கு மொழி தெரியவில்லை. அந்த காலநிலை புதிது, கலாச்சாரம் புதிது, வேலைகளும் புதிது. அங்கு அடித்தட்டு மக்கள் செய்யும் வேலைகளுக்கு கூட நாங்கள் அலைய வேண்டியிருந்தது. ஏனென்றால் நாங்கள் அகதிகளாக வந்தவர்கள், எங்களிடம் எந்த விதமான உரிமைகளும் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு கவிஞன், நாங்கள் எல்லாம் அலாஸ்காவுக்கு தப்பி வந்த ஒட்டகங்களை என குறிக்கிறார். ஒட்டகத்துக்கும் அலாஸ்காவுக்கும் இந்த தொடர்பும் இல்லை. அப்படி ஒரு குழப்பமான நிலை. பின்பு இந்த பதிவுகள் எல்லாம், ஆரம்ப கால பதிவுகள் எல்லாம், இந்த அகதி வாழ்க்கை நாவலம், சொந்தங்களை பிரிந்து வந்தது, நாட்டை பிரிந்து வந்தது, நாட்டில் நடக்கும் போர், இவை பற்றி தான் எழுதினார்கள், எழுதி கொண்டிருந்தார்கள். பின்பு எங்களுக்கான மொழி கண் துறக்கப்படுகிறது. தொழிலுக்காகவும் அங்கே இருக்க தேவையான இருப்புக்காகவும் அந்த மொழியை சோத்துக்கான மொழியாகத்தான் நான் ஜெர்மனை பார்க்கிறேன். நான் ஜெர்மன் படிக்க வேண்டிய காரணம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் என்னுடைய அங்கே சோறில் பான் ஆரம்ப காலத்தில் ரொட்டி என்று சொல்லுவோம், அதற்காக ஜெர்மனை படித்தேன். இதே மாதிரி நிறைய பேர் அந்தந்த நாட்டு மொழிகளை படித்தார்கள். அந்தந்த இலக்கியங்களுக்குள் அவர்களால் சிறிது நுழைந்து வர முடிந்தது. அங்கே வாழ்வியலான அனுபவங்களை தொகுத்தார்கள். இப்போது புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் இலக்கியம் சிறிது விரிவடைகின்றன. இது 2ஆம் கட்டம். போரின் உக்கரம் தொடங்குகின்றன. இலங்கையில் புலம்பெயராதவர்கள், போர் நடந்த பகுதிக்கு வெளியே இருந்தவர்கள் அவர்களின் எழுத்துக்களை வைத்தார்கள். போர் நடக்கும் பகுதிக்குள் வாழ்ந்தவர்கள் அவர்களும் தங்கள் எழுத்துக்களை வைத்தார்கள். போராடிக்கொண்டு இருந்தவர்கள் தங்கள் எழுத்துக்களை வைத்தார்கள். இப்படியாக இலங்கையின் இந்த 30 வருட கால இலக்கியம் பல கூறுகளை கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது. இங்கே கவிதைகள் முக்கியத்துவம் பெற்றன, கட்டுரைகள் முக்கியத்துவம் பெற்றன, சிறுகதைகள் முக்கியத்துவம் பெற்றன, இசையும் அதையும் ஒரு கதையாக எடுத்துக்கொண்டால் அவரும் முக்கியத்துவம் பெற்றனர். இது ஒரு பகுதி. இந்த இலக்கியம் போருக்கோ அல்லது இந்த சமூகத்துக்கோ என்னத்தை செய்தது? இலங்கையின் இந்தியாவுக்கு, நான் வசிக்கும் தலைமன்னார் கிராமத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் 19 கிலோமீட்டர்லாம் வித்தியாசம். ஒரு நாள் நன்றாக நீந்த முடியுமானால் அவங்க சொல்வார்கள், சினிமா பார்ப்பதற்கு நீந்தி போய் சினிமா பார்த்துவிட்டு திரும்பி வருவார்கள் கூட சொல்வார்கள். அப்படி இருந்த, இவ்வளவு அணுக்கமாக இருந்த இந்திய
தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுக்கும் கனடாவுக்கும் போன பின்பு இலக்கியம் மூலம் நடந்த பரிவர்த்தனை அங்கு இருக்கும்போது அவ்வளவாக நடைபெறவில்லை. இரண்டாவதாக எங்களுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம், பிற கலாச்சாரங்கள், பிற இலக்கியங்கள், அவர்களின் பார்வைகள், அவர்களின் வாழ்முறைகளை பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் பேராசாரின் மார்க்சுக்கு தெரியும், அதை பற்றி நாங்கள் 15-20 வருடங்களுக்கு முன்பு பேசியிருக்கோம். இணையதளங்கள் அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத காலம். அங்கிருந்து புதிய விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்தது. பின்பு காலமாற்றத்தில் பரிவர்த்தனைகள் 2 பக்கத்தில் நடந்தால் முதல் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழருக்கு அதில் பெரிய பங்கு இருக்கின்றது. இரண்டாவதாக ஐரோப்பிய வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய புனைவை, ஒரு பெரிய ஏதோ சொர்க்கத்தில் வாழ்கின்ற போல அப்படிப்பட்ட ஒரு புனைவு தான் ஐரோப்பாவுக்கு செல்லாதவர்களிடம் ஐரோப்பாவை பற்றி கேள்விப்பட்டவர்களிடம் இருந்தது. இது அங்கு இலக்கியம் மூலம் உடைக்கப்படுகிறது. ஒரு சாதாரணமாக தனது கிராமத்தை விட்டு 100 கிலோமீட்டர் போகாதவருக்கும் கூட இந்த புலம்பெயர் இலக்கியங்கள் அங்கு நடக்கும் அவலங்களையும் அங்கு நடக்கும் வாழ்வியலின் கஷ்டத்தையும், அங்கு ஐரோப்பாவில் எல்லாம் சொர்க்கம் அல்ல, உழைக்க வேண்டும், உழைப்புக்காக 12 மணித்தியாலங்களை செலவழிக்க வேண்டும் அல்லது 14 மணித்தியாலங்களை செலவழிக்க வேண்டும், பழக்கப்படாத காலநிலை, நிற வேறுபாடு, இவைகள் எல்லாம் வந்து தெளிவாக வைக்கப்படுகிறது. முன்பு ஐரோப்பாவுக்கு சென்றவர்கள் அதை பற்றி புகழ்வாகத்தான் கூறுவார்கள். ஏதாவது ஒரு பஸ் டிக்கெட்டையோ ட்ரெயின் டிக்கெட்டோ கொண்டு கூட காட்டி, இது நாங்கள் எடுத்த பெருமையாக பார்த்துக் கொள்வோம். ஆனால் அவர்கள் அங்கு என்ன நடக்கின்றது, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சொல்லவில்லை. இந்த இலக்கியங்களும் இந்த கட்டுரைகளும் தான் அவற்றை பெருவாரியான மக்களுக்கு சொன்னது. ஆகவே இலக்கியம் வந்து கிழட்டு குதிரையில் தடித்த தோலின் சொடுக்கல்ல, சவுக்கின் சொடுக்கல்ல. அது அந்த சனநேர உணர்வல்ல, அது பதிவுகள். இரண்டாவதாக மலேசிய சமுதாயத்துக்கும் இலங்கை தமிழருக்குமான தொடர்பு இனித்தான் வளர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதன் முதல் பிரதியாக நான் கூட இருக்கலாம். என்றால் நவீன் அடுத்த முறை இலங்கை எழுத்தாளர்களை அழைத்து பேச அல்லது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள, இந்த மலேசிய சமுதாயத்துக்கும் இலங்கை சமுதாயத்துக்கும் 2 விதத்துல ஒற்றுமை வேற்றுமை என்று கூட சொல்லலாம். முதலாவது ஒற்றுமை வந்து நீங்கள் 4வது அல்லது 3வது தலைமுறை புலம்பெயர் சமுதாயம், நாங்கள் 1வது புலம்பெயர் சமுதாயம். இது ஒரு ஒற்றுமை. இரண்டாவதாக இதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்காணி வேலை பார்ப்பதற்காக மலேசியாவுக்கு வந்த யாழ்ப்பாண தமிழர்கள் முதலாக இங்கு வந்தார்கள். அவர்கள் இங்கு எப்படி நடந்து கொண்டார்கள், இதுவரைக்கும் எப்படி நடக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எனக்கு புலம்பெயர் வாழ்க்கையில் ஒரு மலேசிய அன்பரை கண்ட பின்புதான் அந்த சரித்திரமே எனக்கு தெரிந்தது. நான் இங்கிருந்து விட்டு ஓய்வூதியம் பெற்று மலேசியா யாழ்ப்பாணத்தில் வந்து வாழ்ந்தவர்களை கண்டேன். என்னுடைய பூர்வீக மன்னார், நான் கல்வி கட்டது யாழ்ப்பாணத்தில். ஆகவே எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்றால், நான் யாழ்ப்பாணத்தான் அல்லவன் அல்ல என்ற பெருமை என்னிடம் உண்டாது. ஏனென்றால் இங்கு அவர்கள் கண்காணி வேலை பார்த்து இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை எப்படி நடத்தினார்கள் என்று கேட்ட போது எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், நான் அதை அப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு வெளிநாட்டவனாக, ஒரு அகதியாக, எந்த உரிமையும் அற்றவனாக, மொழி இல்லாதவனாக அதை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள். ஆக இது 2வது கூட்டம். இப்போ 1வது கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். இலங்கையில் இருந்து வந்தது என்பதற்காக இந்த கூட்டத்திலேயும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் செய்ததற்காக. இதுவும் இந்த செய்தி கூட எனக்கு இலக்கியம் மூலமாகத்தான் கிடைத்தது. ஆகவே இந்த இலக்கிய விழாக்கள் ஏன் நடக்கின்றது? கவிதை வாசிக்கின்றோம், கட்டுரை வாசிக்கின்றோம், புனைகதைகளை புனைகின்றோம், நாவல்களை எழுதுகின்றோம். இது சமூகத்துக்கு என்ன செய்கின்றது? எங்களை இணைக்கின்றதா, எங்களை சர்ச்சைக்குள்ளாக்கின்றதா, அல்லது எங்களுக்கு ஏதாவது இதில் பிரயோசனம் இருக்கிறாங்க? என்னை பொறுத்தவரை இலக்கியங்கள்
இந்த 30 ஆண்டு காலத்தில் நிறைய வேலை செய்திருக்கு. அது பரப்புரையாக கூட இருந்திருக்கலாம், அல்லது நல்ல படைப்பாக கூட இருந்திருக்கலாம். இது நிறைய வேலைகளை செய்திருக்கின்றது. இந்த இலக்கியம் தேவை, இந்த முயற்சிகள் தேவை என்பதற்காக ஆவணி மாதம் நான் இலங்கைக்கு வந்த பிறகு, நான் இருப்பது ஒரு சிறிய கிராமம், இன்டர்நெட் வசதி கூட இல்லாத கிராமம். இப்போது இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமம் என்றால் அது கிராமம் இந்த உலகத்திலே இருக்க தகுதி இல்லாத கிராமம். ஏண்டா எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது, டேட்டா கார்டு போட்டு செய்யலாம். ஆனால் அங்கே இல்லை. பின்பு மன்னார், தலைமன்னார் ஒரு இடம், மன்னார் அதன் பட்டணம். அங்குள்ள எழுத்தாளர்களை சந்தித்து நாங்கள் எல்லாரும் சந்தித்துக் கொள்வோம், பேசிக்கொள்வோம். சரி என்று ஒரு முடிவெடுத்தோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் அங்கு ஒரு இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடு, பௌர்ணமியில் எப்பொழுதும் விடுமுறை. அப்போது போகும்போது எனக்கு தெரிந்த ஒருவர் வந்தார். எங்க போகிறீர்கள்? கூட எழுத்தாளர்கள். வேலை இல்லாத செய்கிற வேலைக்கெல்லாம் நீங்க ஏன் பார்க்க? இலக்கியத்தை பற்றி சமூகத்தில் இந்த பார்வைதான். இலக்கியம் என்ன சாதித்து, என்ன சாதித்தது அப்படி இல்லாது. வேலை இல்லாதவன் அல்ல அங்கு போகும், அவன் ஏதோ வேலையாத்தான் போறான். இரண்டாவதாக, இந்த இலக்கியம் இந்திய தமிழர்களோடு ஒரு கூடின பரிவர்த்தனை எங்களுக்கு தந்தது மாத்திரமல்லாமல் இது ஒரு பெரிய வியாபாரமாகவும் நடந்தது. அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கு எங்களுக்கு முதல் சந்ததிக்கு கிடைத்த வேலை, அவர் உயர்கல்வி கற்றிருந்தாலோ அல்லது கல்வி இல்லாதாலோ என்னவோ, அந்த மொழி தெரியாதபடியால் பிரித்தானியாவில் ஆங்கிலம் கதைப்பவர் அங்கு வேலை எடுத்துக்கொள்ளலாம். ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், நார்வே, ஹாலந்து இந்த இடங்களில் வசிப்பவர்கள் முதல் சந்ததியினர் மொழி தெரியாதவர்கள் அடிப்படை வேலைகள், துப்புரவு வேலை, ஒரு உணவு விடுதியில கழுவுவராகவோ அல்லது சமையலுக்கு உதவியாகவோ இப்படித்தான் இருப்பார். இவர் இப்பொழுது எழுத ஆர்வம் பொங்குகிறது. இந்த 30 வருட காலத்தில் எழுத தொடங்கினவர்களின் தொகை இலங்கை தமிழர்கள் மிக மிக அதிகம். இதே போர் வராமல் இருந்தால், இந்த நிர்பந்தம் எங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அவ்வளவு பேர் எழுதியிருக்க மாட்டார்கள் கடற்கரையில். அப்ப அவ்வளவு அதிகமான பேர் எழுத தொடங்கிய பின்பு இதை பதிப்பிப்பது எப்படி? இப்பொழுதுதான் இந்திய தமிழர்களின் வியாபாரம் அங்கே நுழைகிறது. என்ன செய்வார்கள்? நீ இவ்வளவு தொகை பணம் கொடு, நான் இதை பதிப்பிக்கின்றேன், இதில் உனக்கு 300 பிரதிகளை உனக்கு தந்து, நீ அதை வீட்டு காசு. கிட்டத்தட்ட எழுதுகிறவர்கள் எல்லாரது வீட்டிலும் 300 பிரதியில 280 பிரதி அங்கு இருக்கும். இந்த 20 பிரதியும் சொந்தக்காரர்கள் வேண்டாவருப்பாக வாங்கி போயிருப்பார்கள். அது குப்பை குடைகளை போடாமல் கொண்டு போனா அது வேற இருக்காது. அப்ப அப்படி ஒரு நிலைமை இருந்தது. என்னுடைய 2 புத்தகங்களும் பேராசன் மார்க்சின் தொடர்பு எனக்கு 15 வருடங்களுக்கு முன்பு சுவிஸ் நாட்டில் கிடைத்தது. ஆதவன் திருச்செனியாவை நான் தலித் மகாநாட்டில் லண்டனில் சந்தித்தேன். ஆனால் எங்களுக்குள்ள தூரம் வலுக்கிட்ட இலங்கையில் சந்திக்கவில்லை. இவர்கள் இலங்கையில் இருக்கும்போது இவர்கள் யாருக்கு எனக்கு தெரியாது, மார்க்சின் தெரியாது நினைக்கிறேன். இவர்கள் மூலம் முதலாவது குழந்தை போராளி வந்து தோழர் நீலகண்டன் அதை பதிப்பித்தார். ஆகவே என் வீட்டில் ஒரு பிரதி இல்லை, ஏனென்றால் எனக்கு 300 பிரதிகள் கிடைக்கவில்லை. இரண்டாவது அனோனிமா, இதுக்கும் போரை பற்றி ஒரு பெண் சொன்ன கதை. 1947 2வது உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்ய படைகள் ஜெர்மனிக்குள் நுழைகின்றது. அதன் அங்கு நடக்கும் விஷயங்களை தனது நாட்குறிப்பில் அவள் குறித்துக் கொள்கிறார். ஒரு பத்திரிகையாளர். அப்பொழுதே நிறைய பிரயாணம் பண்ணி அவள் பல மொழிகள் தெரிந்த பெண். இந்த புத்தகத்தை பற்றி அவள் எழுதுகிறார், தன்னுடைய குறிப்புகள் எழுதுகிறார். பிறகு போர் முடிகின்றார். போர் முடிந்த பின்பு யாரும் கேட்கிறார்கள் இதை பதிப்பிப்போம் என்று அவர் கொடுக்க மறுத்து விடுகிறார். பிறகு எவ்வளவு முயற்சியின் பின்பு 50களில் இது பதிப்பிக்கப்பட்டது. இதை வந்து திருச்செனியாவின் நண்பர் பிரகதீஸ்வரன் வந்து போட்டார். அதில் என்னிடம் ஒரு பிரதியும் இல்லை என்றால் இந்தியாவில் போட்டது 300 பிரதிகள் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இப்ப எங்களது இலக்கிய வியாபாரம். இந்த 2 புத்தகங்களும் போர் இலக்கியங்கள் அல்லது போர் சார்ந்தவை என்று நான் அவர் குறிப்பிட்டார் என்னை அறிமுகப்படுத்தும் போது. இவற்றை நான் ஏன் மொழிபெயர்த்தேன்? 12 மணித்தியாலும் வேலை,
நான் திருமணம் செய்து கொண்டது 5-6 வருடங்களுக்கு முன்பு தான், தனியே தான். ஆகவே சமையலில் இருந்து எல்லா வேலையும் நானே பார்த்துக் கொண்டு இந்த வேலை பழுவிலும் அந்த மொழிபெயர்ப்பை செய்ய என்னை தூண்டியது என் சமூகத்தை பற்றி பேசுவதற்கு, ஊடகமின்றி பேசுவதற்கு, குழந்தை போராளிகளை பற்றி பேசுவதற்கு இந்த ஒரு புத்தகம் தான் என்னால் இதனால் தான் முடியும். கேட்டால் நான் இலங்கையில் நடப்பதை எழுதவில்லை, இன்னொரு ஆப்பிரிக்க நாட்டில் குழந்தை போராளிக்கு நடந்தது எழுதுகிறேன். போர் முடிந்து விட்டது. அனோனிமா போரின் போது பட்ட கஷ்டங்களை என்ன கஷ்டப்பட்டார்கள், இதை சுயதணிக்கை இல்லாமல் இலங்கையில் எந்த பதிப்பு இதுவரைக்கும் செய்ய முடியும் இருக்கலாம், ஆனால் பதிப்பில் வராது. இங்கும் இதைத்தான் நான் செய்தேன். சொல்லுவதை வேறொரு வழியில் சொல்வதற்கு இலக்கியம் எனக்கு உதவியது. இலக்கியம் வந்து வேலை என்று சொல்லிவிட முடியாது. இரண்டாவது, வாழ்க்கையில் இலக்கியம் இல்லாமல் எப்படி வாழ்வது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இலக்கியம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்றாங்க. அல்லது எது இலக்கியம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, புரியவில்லை எனக்கு. எது இலக்கியம் எது இலக்கியம் என்று. சில வேளைகள் அவர்களுக்கு செய்தி பத்திரிகைகள் கூட இலக்கியமாக கூட இருக்கலாம், அல்லது அது வாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் வாசிப்பவர்களுக்கு அதை இந்த செய்தியை கொண்டு போவதற்கு இந்த இலக்கியம் என்னை பொறுத்தவரை இந்த இலக்கியம் எனக்கு உதவி செய்திருக்கின்றது. ஆகவே நவீன், நன்றி நவீன். நான் இந்த பகுத்தறி மகாநாடு நடப்பதுன்னு சொல்லி நான் மார்க்ஸை மாதவனை பார்ப்பதற்குத்தான் இங்கு வந்தேன், தனிப்பட்ட ரீதியில். ஆனால் இங்கு மலேசியாவின் விருந்தோம்பல் சொல்வார்கள், யாழ்ப்பாணத்தில் தான் விருந்தோம்பல் திறமானது, அல்லது தமிழர்களின் விருந்தோம்பல் திறமானது என்று இருக்கலாம். ஆனால் 26ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு நாள் முன்பே வந்துவிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை கையில் தாங்கும் இந்த மலேசிய விருந்தோம்பலுக்கும் காலை வந்து இந்த தங்கு விடுதியில எங்களை தமிழ் பெண்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். எல்லாருமே பார்த்து பசியாறிட்டீங்களா, அவங்க வீடு இல்லை, அவங்க எங்களை அழைக்க இல்லை. இந்த அன்பு இருக்கும். நன்றி கூறி இந்த கூட்டத்தில் எனக்கு பேச கிடைச்ச சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, தமிழகத்தின் 2 பெரும் ஆளுமைகள் என்னுடைய அரை மணி நேரத்துக்கு மிச்ச நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துறேன். நன்றி, வணக்கம்.